சமூக நீதி விடுதிகளை சிறப்பாக பராமரிப்பு செய்ய தற்போது வழங்கப்பட்டு வரும் பள்ளி விடுதிகளின் ஆண்டு பராமரிப்பு தொகை 50,000 அதிகபட்சமாக 75,000 கல்லூரி விடுதி பராமரிப்பு தொகை 50,000 அதிகபட்சமாக 1,00,000 உயர்த்தப்படும் என்று அறிவிக்கின்றோம். இரண்டாவது அறிவிப்பு, மாணாக்கருக்கு தரமான சத்தான உணவு வழங்கும் பொருட்டு பள்ளி விடுதி மாணாக்கருக்கு தற்போது மாதம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டு வரும் ரூபாய் 1,400 ரூபாய் 1,800 உயர்த்தியும், கல்லூரி விடுதி மாணாக்கருக்கு 1,500 2,000 மாதாந்திர உணவு கட்டணம் உயர்த்தி வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக ரூபாய் 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எங்கள் அரசு புகழ்ந்து பேசுவார். அப்போம்லாம் நாங்க நினைச்சுக்கிட்டோம், இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கோம், அண்ணன் அவர்களே அதை தெளிவுபடுத்திட்டாரு அப்படின்னு நாங்க ரொம்ப நம்பிக்கையோடு எங்கள் திட்டங்கள் மேலும் மேலும் சிறப்பாக செயல்பட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் அவருக்கு எதிராகவே, அவர் கட்சிக்கு எதிராகவே இன்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். நாங்களும் 107 சீட்ல ஜெயிச்சிருந்து எங்களுக்கும் விசிகாவும் காங்கிரஸும் ஆதரவு கொடுக்காது, நாங்களும் அமைச்சரை கொடுக்கத்தான் செய்வோம். இது எல்லா பக்கம் நியாயமான விஷயம் தான். இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன செஞ்சிருக்கோ அதைத்தான் இன்னைக்கு டிவிகே அரசு செய்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன். அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் பேசுகிற போது தனிப்பட்ட முறையிலே ஒரு பெயரை சொல்லுகிற போது தான் திருப்பி அதற்காக பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. நான் எங்களை பொறுத்தவரையிலும் தனிப்பட்ட முறையில் எந்த கருத்திலும் மற்றவருடைய மனம் புண்படுகின்ற அளவுக்கு இங்கே பேசவில்லை. கருத்துக்கள் சொல்றோம், கருத்துக்கள் பரிமாற வேண்டுமே தவிர ஒவ்வொரு அமைச்சரையும் பற்றி நீங்கள் சொல்வது சரியாக இருக்காது. மாண்புமிகு சமநீதித்துறை அமைச்சர், அந்த மாதிரி ஒரு சொல்லு வந்தாலே நீங்க எல்லாரும் எந்திரிக்கிறீங்க. சரி, ரைட்டு. இனிமே நீங்க அந்த வகையில் நீங்க செயல்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் சொல்றேனே ஒழிய, அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க, நான் குறிப்பிட்டு நான் அவங்கள தான் சொல்றேன். நான் அந்த நிர்பந்தத்துக்கு இந்த அவையை தள்ளாதீங்க. காலத்தினுடைய அருமை கருதி விரைவா முடிக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. அதுக்காக தான் நான் கேட்கிறேன் ஒழிய வேற ஒன்றும் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் வே. சம்பத்குமார் அவர்கள், ஒரு நிமிஷம். மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி ஐயா அவர்கள், உங்க கையில தான் இருக்கு. பேரவை துணைத் தலைவர் அவர்களே, ஈழுவாத்தியா சமுதாயத்தின் தமிழகம் முழுவதும் சுமார் 15 லட்சம் பேர் வசிக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் ஜாதி சான்றிதழ் கன்னியாகுமரி மாவட்டம் செங்கோட்டை தாலுகாவில் மட்டுமே BC சான்றிதழ் வழங்கப்பட்டு வந்தது.